துபாய் மரினா பகுதியில் நடத்தப்பட்ட ஈரானின் ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை மெரினாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்ததாக கூறியது. இடைநீக்கப்பட்ட ஈரானிய ஏவுகணையின் இடிபாடுகள் துபாய் மரினா பகுதியில் உள்ள ஒரு கோபுரத்தை தாக்கியதால் அதன் முன்புறத்தில் புகையெழுந்த காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. துபாய் அரசு குறுகிய நேரத்தில் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி வான் பாதுகாப்பு அமைப்புகள் வரும் ஏவுகணையை வெற்றிகரமாக இடைநீக்கியுள்ளது. ஆனால் விழுந்த இடிபாடுகள் மரினாவில் உள்ள கட்டிடத்தின் வெளிப்புறத்துக்கு சிறிய சேதத்தை ஏற்படுத்தியது என்று தெரிவித்துள்ளது. துபாய் அரசின் அதிகாரப்பூர்வ ஊடக கணக்கு எக்ஸ் தளத்தில் வெற்றிகரமான இடைநீக்கத்தினால் ஏற்பட்ட இடிபாடுகள் மரினா பகுதியில் உள்ள ஒரு கோபுரத்தின் முன்புறத்தில் சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தியது. நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. யாரும் காயமடைந்தவர்கள் இல்லை என்று பதிவிடப்பட்டுள்ளது. இதேவேளை துபாயில் பர்ஷா பகுதியில் வான்வழி தாக்குதலில் இருந்து ஏற்பட்ட இடிபாடுகள் அவரது வாகனத்தின் மீது விழுந்ததில் பாகிஸ்தானியர் ஒருவர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அரபு நாடுகள் மீது இனி தாக்குதல்கள் நடத்தப்படாது என ஈரான் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். எனினும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் பிராந்தியத்தில் பதட்டத்தை குறைக்கும் முயற்சிக்கு தயாராக இருந்த நிலையில் ஈரானின் திறன்களை தவறாக புரிந்து கொண்ட டிரம்பின் நடவடிக்கையால் அந்த முயற்சி உடனடியாக முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார்.